இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னா என்ன சார்? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பிளானட் பொசிஷன், அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் குரு ஒவ்வொரு வருஷம் ஒரு வீட்டில் வந்து சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சஞ்சாரம் பண்ண சொல்ல முன்னாடி போவார், இப்போ திரும்பி பின்னாடி ரிவர்ஸ் வந்துடுவார், ரெட்ரகேட் ஆவார், திரும்ப முன்னாடி போயிட்டு திரும்ப ரெட்ரகேட் ஆவார். என்ன மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கக்கூடியதான் அந்த குருவோட வழியை. முதல் 4 மாதம், கடைசி 4 மாதம், அதுக்கப்புறம் 4 மாதம், இந்த 12 மாதம் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டு திரும்ப அதுக்கு முன்னாடி என்ன வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப முன்னாடி போயிட்டு திரும்பியும் தன்னோட வீட்டுக்கு வந்துடுறார். ஸோ அவர் மொத்தமே பார்த்தீங்கன்னா 7 மாதம் தான் உட்காருவார் ஒரு வீட்டில். ஆனால் நம்ம கணக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கணக்கான. ஆனால் ஒரு வீட்டோட சஞ்சாரங்கள் பண்ணிட்டா ஒரு வருஷம் கணக்கு. அது ரெட்ராகேட் ஆகிறதுக்கான வழிகள் மாறி மாறி வழக்கூடியது தான் குரு பயிற்சி. குரு செயலால் வழி. இந்த குருவோட பயிற்சி தான் நமக்கு எல்லா வழியும் காட்டுது உலகத்துக்கு. அதெல்லாம் பிளானெட்டில் வந்து ஒவ்வொரு பிளானட் பொசிஷன், உலகத்துக்கு இருக்கக்கூடிய வழிகள் எப்படி இந்த பிளானட் வந்து மாறுது, 12 ராசிகளுக்கு எப்படி இந்த பிளானட் போய் உட்காருது, தசாபத்தியில் குரு எப்படி போய் உட்கார்றான், அந்த தசாபத்தி குரு எதை செய்ய போகிறான். இப்போது சில குரு தசையே நடக்கும், அதோட பிளானட் இன்னும் பொசிஷன் நல்லாகும். ஸோ நல்ல வீட்டில் போய் உட்காந்துட்டான்னா அவனுக்கு, அதாவது 1ஆம் வீட்டில் உட்காந்தா ஒரு பொசிஷன், 2வது வீட்டில் உட்காந்தா ஒரு பொசிஷன், 3ஆம் வீட்டில் உட்காந்தா ஒரு பொசிஷன், 7, 8 அந்த மாதிரி உட்காந்தா ஒரு நல்ல ஒரு பொசிஷன், 7, 9, அதாவது 1, 3, 5, 7, 9. ஸோ இந்த கணக்கில் உட்கார்ற குரு பயிற்சி பெரிய பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் 6, 8, 12 சிலருக்கு ஒத்து வராது. ஆனால் 6, 8, 12 சிலருக்கு பொசிஷனை கொடுத்துரும். சிலருக்கு வந்து ரெட்ராகேட் ஆகும், சிலர் 7ல் போய் உட்காரும். அப்போது பெரிய பொசிஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் குரு கோடி நன்மையில் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இதோட வழியை. இந்த குரு பயிற்சின்றது ஒவ்வொரு ஆண்டும் அது மாறக்கூடிய தன்மையாக இருக்கும். பர்டிகுலராக இந்த மே மாதம், இந்த ஜூன் மாதம் அப்படி வரும். எப்போனா ஒரு வாட்டி 120 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லது 12 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு செப்டம்பர் மாதமே சில இடத்துல மாறக்கூடிய தன்மைகள் வரது வரும். அந்த 3 மாதம் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஜூன் மாதம் ஆட்டோமேட்டிக்காக எப்படியுமே ஜூன், மே எந்த ஒரு விஷயத்துலையும் இது மாறக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டோம். அதோட டிகிரியோட கால்குலேட் பண்ணி வழி பண்ணுறது தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு போகிறார். ஒரு மென்மையான தன்மை. கடகன்றது தண்ணியில் இருக்கக்கூடியது, நீர்லேயும் இருக்கக்கூடியது, நிலத்துலையும் இருக்கக்கூடியது. அதாவது கேன்சர்ன்றது நம்ம சொல்லக்கூடிய நண்டு. இது நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும். 2 இடத்துலையும் வாழக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு ஒரு மென்மையான ஒரு இடத்துக்கு போய் அது உட்காரக்கூடிய தன்மையாக இருக்குன்றதை சொல்கிறேன்.